தேர்வாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ப்ராபபிலிட்டி. யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் சிலபஸில் இருக்கக்கூடிய ஒரு யூனிட்டை ஒரு சாப்டர்ஸாக பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம 10th யூனிட் ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கு. அந்த 10th யூனிட்டில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபுல்லாகவே நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ப்ராபபிலிட்டி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ப்ராபபிலிட்டிக்கான பேசிக் டெஃபினிஷன்ஸ், என்னென்ன பேசிக் டெஃபினிஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், என்னென்ன நொட்டேஷன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு கிளியராக லைன் பை லைன் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். நான் சொல்லக்கூடிய ஒரு வேர்ட்ஸும் ஒரு லைனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எந்த ஒரு வேர்ட்ஸு எந்த ஒரு லைனையும் மிஸ் பண்ணாதீங்க. நான் டீச் பண்ணுற எல்லாத்தையுமே நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நம்மளோட டெஸ்ட் பேட்ச் தாங்க. இன்னுமே நீங்கள் நம்ம டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஜாயின் பண்ணி உங்களோட ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் 15 வரைக்கும் நம்மக்கிட்ட ஒரு ஆஃபர் போய்கிட்டுருக்கு. அது என்ன அப்படின்னா 599 rupees ஒன் டைம் பேமெண்ட் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 10 யூனிட்ஸ்க்குமான ஒரு யூனிட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 10 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஷீட்டாக தான் உங்களுக்கு கிடைச்சிரும். தென் ஒரு யூனிட்டுக்குமான யூனிட் டெஸ்ட் உங்களுக்கு கம்பல்சரியாக கொடுத்துருவோம். ஸோ உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்ஸாமினேஷன்ஸ் ஆகஸ்ட் மந்த்தில் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் எக்ஸாம் டேட் சொன்னதுக்கப்புறமா படிக்கலாம்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான காம்படிஷன் எவ்வளோ இருக்குன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு முடிவெடுங்க, சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஜாயின் பண்ணி உங்களோட ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் வந்துட்டு ப்ராபபிலிட்டியில் என்னென்ன மாதிரியான பேசிக் டெஃபினிஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம், என்னென்ன மாதிரியான வேர்ட்ஸ் அண்ட் நொட்டேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோன்றதை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ட்ரையல் அப்படின்றது ஈச் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் எ ட்ரையல்னு சொல்லுவோம். நம்ம செய்யக்கூடிய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் இருக்குது இல்லையா, அதோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ட்ரையல் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு காயினை நான் டாஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அங்கே அந்த காயினை நான் டாஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அந்த டாஸ் அப்படின்றது தான் என்னோடய பர்ஃபார்மன்ஸ், அந்த டாஸ் அப்படின்றது தான் என்னோடய எக்ஸ்பெரிமெண்ட் இல்லையா. அப்போது அந்த டாஸ் அப்படின்றது தான் ட்ரையல்னு சொல்கிறேன், சரிங்களா? ஒரு டைஸ் இருக்குது அப்படின்னா அந்த டைஸை த்ரோ பண்ணுறது தான் நம்மளுக்கு ட்ரையல். தென் சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்றது கலெக்ஷன் ஆஃப் ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ் ஆஃப் த ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ நான் ஒரு காயினை டாஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லியிருக்கேன். ஓகே, டாஸ்க்கு தான் ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லியிருக்கேன். அந்த டாஸ் பண்ணும்போது எனக்கு என்னென்ன மாதிரியான பாசிபிள் அவுட்கம்ஸ்லாம் கிடைக்கும், அது எல்லாத்தோட கலெக்ஷன்ஸை தான் நம்ம சாம்பிள் ஸ்பேஸை சொல்லுவோம். ஒரு காயினை நான் டாஸ் பண்ணுறேன், எனக்கு என்னென்ன மாதிரியான பாசிபிள் அவுட்கம்ஸ் இருக்கும், ஒன்று ஹெட் வரலாம், இல்லைன்னா டெய்ல் வரலாம். எனக்கு 2 பாசிபிள் அவுட்கம்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ இது ரெண்டையுமே நான் கலெக்ஷன்ஸாக ரைட் பண்ணுறேன் இல்லையா, இதுக்கு பேர் தான் சாம்பிள் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோம். கலெக்ஷன் ஆஃப் ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ் ஆஃப் த ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். தென் சாம்பிள் பாயிண்ட்ஸ், எலமெண்ட்ஸ் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் இஸ் சாம்பிள் பாயிண்ட்னு சொல்லுவேன். இப்போ இது தானே நம்மளோட சாம்பிள் ஸ்பேஸ்ன்னு சொல்லியிருக்கேன். இதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த H and T இதுதான் நம்மளோட சாம்பிள் பாயிண்ட்ஸ். H and T இதுதான் நமக்கு சாம்பிள் பாயிண்ட். ஓகே, தென் ஈவெண்ட் அப்படின்றது எனி சப்செட் ஆஃப் த சாம்பிள் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இதோடைய எந்த ஒரு சப்செட்டுமே நமக்கு ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? இப்போ நம்ம 2 தான் எடுத்திருக்கோம். ஸோ இதுக்கு நான் சப்செட் எழுதுகிறேன் அப்படின்னா ஒன்று ஹெச்ன்னு ஒரு சப்செட் எழுதலாம், டீன்ற ஒரு சப்செட் எழுதலாம் இல்லைங்களா. இந்த மாதிரி நம்மளோட சாம்பிள் ஸ்பேஸ்லேருந்து நம்ம எடுக்கக்கூடிய எல்லா சப்செட்டுக்குமே பேர் ஈவெண்ட். ஓகே, எனி சப்செட் ஆஃப் த சாம்பிள் ஸ்பேஸஸை ஈவெண்ட்டுன்னு சொல்லுவோம். தென் சிம்பிள் ஈவெண்ட் அண்ட் இம்பாசிபிள் ஈவெண்ட்டுன்னு சொல்கிறது. சிம்பிள் ஈவெண்ட்னா என்ன அப்படின்னா அண்ட் ஈவெண்ட் ஹேவிங் ஒன்லி ஒன் சாம்பிள் பாயிண்ட். இப்போ இந்த ஈவெண்ட்டில் பாருங்களேன், இதுதான் நம்மளோட ஈவெண்ட்டுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஒரு சாம்பிள் ஸ்பேஸ்லேருந்து நான் 2 சப்செட் எடுத்திருக்கேன். அப்போ இந்த 2 சப்செட்டுமே நமக்கு ஈவெண்ட்டாக இருக்குது. இப்போ இந்த ஈவெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும்தான் சாம்பிள் பாயிண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி நான் இந்த ஈவெண்ட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னாலும் எனக்கு ஒரே ஒரு சாம்பிள் பாயிண்ட் தான் எலமெண்ட் இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு சாம்பிள் பாயிண்ட் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஈவெண்ட்டை நம்ம சாம்பிள் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? தென் இம்பாசிபிள் ஈவெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு ஈவெண்ட்டே நடக்கலை, இல்லைனா ஒரு ஈவெண்ட்டே நடக்க முடியாது அந்த இடத்துல, அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான் நம்ம இம்பாசிபிள் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது P(E)ன்றது நமக்கு எப்படி இருக்கும், இது நமக்கு எம்டி செட்டாக இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல எனக்கு எந்த ஒரு பாசிபிள் ஈவெண்ட்டுமே எனக்கு கிடைக்கல. அப்போ அந்த இடத்துல எனக்கு எம்டி செட்டாக தான் கிடச்சிருக்கும்.
ஓகேங்களா. இந்த ஈன்றதை நம்ம என்ன சொல்கிறோம், இ இஸ் கால்டு இம்பாசிபிள் ஈவெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நம்மளுடைய இம்பாசிபிள் ஈவெண்ட்டாக இருக்குது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய சாம்பிள் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது நமக்கு எம்டியாக இருக்கும். எந்த ஒரு சாம்பிள் பாயிண்ட்டுமே எனக்கு கிடச்சிருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா அதுதான் இம்பாசிபிள் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. தென் ஷோர் ஈவெண்ட் ஆர் சர்டைன் ஈவெண்ட்டுன்னு சொல்கிறது. அது என்ன ஷோர் ஈவெண்ட் அண்ட் சர்டைன் ஈவெண்ட்? இங்கே நம்ம என்ன சொன்னோம், பி ஆஃப் இ தட் இஸ் ஈக்குவல் டு எம்டின்னு சொன்னோம். எம்டின்னு இருந்துச்சுன்னா இந்த ஈவெண்ட்டை நம்ம இம்பாசிபிள் ஈவெண்ட்டுன்னு சொல்கிறோம். கரெக்டாக. அதே பி ஆஃப் இயோட வேல்யூ எனக்கு 1ன்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நான் அந்த ஈயை வந்துட்டு சர்டைன் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவேன். புரியுதுங்களா. சிம்பிள் ஈவெண்ட் அண்ட் சர்டைன் ஈவெண்ட் மோரார்லெஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். அங்கேயுமே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஈவெண்ட் ஹேவிங் ஒன்லி ஒன் சாம்பிள் பாயிண்ட்னு சொல்லியிருக்கோம். இங்கேயுமே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அந்த ஒரு ஈவெண்ட் எடுத்திருக்கோம் அப்படின்னா அதில் எனக்கு வந்துட்டு ஒரே ஒரு வேல்யூ மட்டும் இருக்கும். கரெக்டாக. ஸோ இது ரெண்டுமே மோரலில் சேமாக தான் இருக்கும். பார்த்துக்கோங்க. இது நம்ம சொல்லக்கூடிய எல்லாமே நமக்கு தியரி கொஸ்டின்ஸில் டேரெக்டாக 1 மார்க் கொஸ்டின்ஸில் நான் சொல்லக்கூடிய அந்த வேர்ட்ஸை டேரெக்டாக கேட்பாங்க. ஸோ நீங்கள் இது எல்லாமே கிளியராக பார்த்து வச்சுக்கோங்க. தென் ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ், மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட் அண்ட் எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்ஸ். இந்த மூணுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன, இதுக்கான மீனிங் என்னன்றதை பற்றி பார்க்கலாம். ஓகே. இப்போ நான் அதுக்கு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு செட் எடுத்துக்கிறேன். எஸ் அப்படின்ற ஒரு செட் எடுத்துக்கிறேன். இது என்ன அப்படின்னா ஒரு டைஸ் இருக்குல்ல, ஒரு டைஸை த்ரோ பண்ணுறேன். டைஸை நான் த்ரோ பண்ணும்போது எனக்கு என்னென்ன மாதிரியான பாசிபிள் பாயிண்ட்ஸ் எனக்கு அவுட்கம்ஸ் எனக்கு கிடைக்கும். 1 2 3 4 5 6 எனக்கு 6 டைப்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் அவுட்கம்ஸ் எனக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது இல்லையா. ஸோ இதை நான் ரைட் பண்ணிக்கிறேன். நான் இதுலேருந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஈவெண்ட் வந்துட்டு ரைட் பண்ணிக்கிறேன். ஈவெண்ட்னா என்ன, நம்ம சப்ஸ்பேஸோடைய சப்செட்டு தான், சாம்பிள் ஸ்பேஸோடைய சப்செட்டு தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஈவெண்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ நான் இந்த சாம்பிள் ஸ்பேஸ்லேருந்து நான் சப்செட் வந்துட்டு ரைட் பண்ணியிருக்கேன். சம் ஈவெண்ட்ஸை வந்துட்டு நான் ரைட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா தே ஹேவ் ஈக்குவல் சான்சஸ் எங்கெல்லாம் இருக்கோ அந்த ஈவெண்ட் எல்லாத்தையுமே நம்ம ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஏ எடுத்துக்கிறேன் அப்படின்னா எனக்கு 1 2 எனக்கு 2 சான்சஸ் இருக்குது. கரெக்டாக. இப்போ நான் பி எடுத்துக்கிறேன் அப்படின்னா எனக்கு 2 and 3ன்ற 2 சான்சஸ் இருக்குது. சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு 2 சான்சஸ் இருக்குது. டி எடுத்துக்கிட்டோம்னாலும் நமக்கு 2 சான்சஸ் இருக்குது. பட் ஈயில் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு 3 சான்சஸ் இருக்கும். 2 4 6ன்ற 3 எலமெண்ட்ஸ் எனக்கு இந்த இடத்துல இருக்குது. ஸோ ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ் அப்படின்னா தே ஹேவ் ஈக்குவல் சான்சஸ். எங்கெல்லாம் ஈக்குவல் சான்சஸ் இருக்கோ அந்த ஈவெண்ட் எல்லாத்தையுமே நம்ம ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ்னு சொல்லலாம். ஸோ ஏபிசிடி ஆர் த ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ்னு சொல்கிறோம். புரியுதுங்களா. தென் செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்டுன்னு சொல்கிறது. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா தே ஹேவ் டிஸ்டிங் பாயிண்ட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், ரெண்டுத்துக்குமான மியூச்சுவலாக எந்த ஒரு பாயிண்ட்டுமே இல்லைன்னு அர்த்தம். ரெண்டுத்துக்கும் காமனான எந்த ஒரு பாயிண்ட்டுமே இல்லைன்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இன்டர்செக்ஷன் வேல்யூ எனக்கு எம்டியாக இருக்கணும். புரியுதுங்களா. இன்டர்செக்ஷன் வேல்யூ எனக்கு எம்டியாக இருக்கணும். அப்படி இருக்குது அப்படின்னா தான் என்ன அர்த்தம், ரெண்டுத்துக்கும் எந்த ஒரு காமன் பாயிண்ட்டுமே இல்லை அப்படின்னு மீனிங். அப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் ஏ எடுத்துக்கிறேன். 1 2ன்ற 2 எலமெண்ட்ஸ் எனக்கு இருக்குது. கரெக்டாக. 1 2ன்ற 2 சாம்பிள் பாயிண்ட்ஸ் எனக்கு என்ற ஈவெண்ட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ இப்போ ஒன்றுன்ற சாம்பிள் பாயிண்ட் வேறு எங்கெல்லாம் வந்துட்டு இருக்குது, வேறு எங்கேயுமே இல்லை, நமக்கு இங்கே மட்டும்தான் இருக்குது. ஓகே. தென் 2ன்ற பாயிண்ட் எனக்கு வேறு எங்கெல்லாம் இருக்குது, பியில் இருக்குது, தென் இயில் இருக்குது. ஸோ இது ரெண்டையுமே நம்ம ஏயோடைய மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்டுன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் இதுக்கு நம்ம இன்டர்செக்ஷன் எடுக்கும்போது எனக்கு சம் வேல்யூ கிடைக்கும். இன்டர்செக்ஷன் எடுக்கும்போது எனக்கு எம்டியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம என்ன சொல்ல முடியும், மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்டுன்னு நான் சொல்ல முடியும். சரிங்களா. ஸோ ஏயை நான் பி கூட இன்டர்செக்ஷன் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு 2ன்ற ஒரு காமன் பாயிண்ட் கிடச்சிரும். ஏயை நான் ஈயோட இன்டர்செக்ஷன் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு அகைன் 2ன்ற ஒரு காமன் பாயிண்ட் எனக்கு கிடச்சிரும். ஸோ இது ரெண்டையுமே நான் வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ ரிமைனிங் இருக்குது பார்த்தீங்களா, ஏசிடி. இது மூணுத்துக்கும் நம்ம இன்டர்செக்ஷன் எடுத்தோம் அப்படின்னா எந்த ஒரு பாயிண்ட்டுமே எனக்கு ஈக்குவலாக கிடைக்காது. இப்போ இங்கே 3 and 4 இருக்குது. இந்த 3 and 4ன்றது எனக்கு இங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை. இந்த 5 and 6ன்றது எனக்கு இங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை. ஸோ ஏசிடி இது மூணையும் நான் என்ன சொல்ல முடியும், மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்டுன்னு சொல்கிறோம். நமக்கு எக்ஸாமினேஷன்ஸில் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னாலும் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட் எதெல்லாம்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் பாருங்கள், இன்டர்செக்ஷன் கண்டுபிடிங்க. இன்டர்செக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், காமன் பாயிண்ட்ஸ் இருக்கிறது. அவங்க கொடுத்துருக்கூடிய ஈவெண்ட்ஸில் எந்த ஒரு காமன் பாயிண்ட்ஸுமே இல்லை அப்படின்னா அதை நம்ம மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்டுன்னு சொல்லுவோம். தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட் அப்படின்றது டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ்.
எனக்கு கொடுத்துக்கூடிய அந்த ஈவெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் யூனியன் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்னுடைய சாம்பிள் ஸ்பேஸ் கிடைக்கணும். புரியுதுங்களா? எனக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ் எனக்கு எனக்கு ஃபைனல் அவுட்கமாக கிடைக்கணும். அப்படி கிடச்சிச்சின்னா அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்டுன்னு சொல்லுவேன். புரியுதுங்களா? இப்போ ஏபின்ற 2 ஈவெண்ட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இது ரெண்டும் எனக்கு எக்ஸாஸ்டிவாக இருக்கா இல்லையா நான் செக் அவுட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஏபி ரெண்டுத்தையும் யூனியன் எடுக்கிறேன். ரெண்டையும் நான் ஜாயின் பண்ணி எழுத போகிறேன். அப்படி நான் ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணுறேன் அப்படின்னும் போது எனக்கு என்னோடய சாம்பிள் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, என்னோட அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, இது எனக்கு அவுட்கமாக கிடைக்கணும். அப்படி கிடச்சிச்சின்னா அதை நான் எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்டுன்னு சொல்லுவேன். இல்லைனா அது நான் எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்டுன்னு சொல்ல மாட்டேன். புரியுதுங்களா? இப்போ பார்த்தோம் அப்படின்னா இங்கே 1 and 2 இருக்குது. ஓகே, 1 and 2 ரெண்டுமே கிடச்சிருச்சு. ஸோ நான் ஏயை சூஸ் பண்ணிக்கிட்டேன். தென் 3 வேணும் எனக்கு. ஸோ 3 and 4 எனக்கு வேணும். ஸோ இந்த சி இருக்குது பார்த்தீங்களா, சி பாருங்கள் 3 and 4 இருக்குது. ஸோ இதையே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். தென் 5 and 6 வேணும். டியில் 5 and 6 ரெண்டுமே இருக்குது. ஸோ இதையே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஏசிடி நான் 3த்துக்கும் யூனியன் எடுக்கிறேன். ஓகே, ஏ யூனியன் சி யூனியன் டி எடுக்கிறேன். 3த்துக்கு நான் யூனியன் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கிற ஆன்சர் என்ன, 1, 2, 3, 4, 5, 6. என்னுடைய சாம்பிள் ஸ்பேஸ் எனக்கு கிடைச்சிருச்சா, என்னுடைய டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் எனக்கு கிடச்சிருச்சு இல்லைங்களா. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா அந்த ஏசிடி இது 3ஐயும் நான் என்ன சொல்லலாம், எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்ஸ்னு சொல்லலாம். புரியுதுங்களா? இப்போ நம்மளை எக்ஸாமினேஷன்ஸில் தியரி கொஸ்டின்ஸாக டேரக்ட் 1 மார்க்காக ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ்னால் என்ன, மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ்னால் என்ன, எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்ஸ்னால் என்னென்னு கேட்கலாம். இல்லைனா இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் கொடுத்து இந்த ப்ராப்ளமில் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ் எதெல்லாம் இருக்குது, இந்த ப்ராப்ளமோட எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்ஸ் எது அப்படின்னு கூட நம்மளை கொஸ்டின் கேட்கலாம். ஸோ கிளியராக பார்த்துக்கோங்க. நான் சொன்னக்கூடிய இந்த சிம்பிள் டேர்ம்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட் அப்படின்னா இன்டர்செப்ஷன் இஸ் எம்டி, எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட் அப்படின்னா யூனியன் இஸ் சாம்பிள் ஸ்பேஸ், ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ் அப்படின்னா ஈக்குவல் சான்சஸ். அவ்வளோதான். இந்த 3 வேர்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுலேருந்து எந்த ப்ராப்ளம் கேட்டாலுமே நீங்கள் ஈஸியாக அட்டெண்ட் பண்ணிடுவீங்க. தென் ப்ராபபிலிட்டி செட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ப்ராபபிலிட்டி செட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது என்னென்னா P of A which is greater than or equal to 0. எஸ் அப்படின்றது ஒரு சாம்பிள் ஸ்பேஸ். கரெக்டாக ஒரு சாம்பிள் ஸ்பேஸ்லேருந்து நான் ஏன்ற ஒரு சப்செட் எடுத்திருக்கேன், ஏன்ற ஒரு ஈவெண்ட் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். சாம்பிள் ஸ்பேஸோட சப்செட்டு தான் நம்ம ஈவெண்ட்டுன்னு சொல்கிறோம். எஸ் அப்படின்றது ஒரு சாம்பிள் ஸ்பேஸ், அதுலேருந்து நான் என்ன செய்கிறேன், ஏன்ற ஒரு சப்செட் எடுத்திருக்கேன், தட் இஸ் ஈவெண்ட். அதோட வேல்யூ எனக்கு எப்பயுமே பாசிட்டிவாக தான் இருக்கணும், greater than or equal to 0. அப்படின்னா என்ன அர்த்தம், இதில் கண்டிப்பாக எனக்கு மினிமம் ஒரு எலமெண்ட்டாவது இருக்குது. புரியுதுங்களா? ஒரு எலமெண்ட்டாவது மினிமம் எனக்கு அதில் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தானே நம்ம greater than or equal to 0ன்னு சொல்ல முடியும். தென் P of S that is equal to 1. நமக்கு தெரியும் ப்ராபபிலிட்டியோட வேல்யூ எப்பயுமே ஈக்குவல் டு 1 தான் இருக்கும் அப்படின்றது. தென் ஃபார் எனி சீக்வன்ஸ் இஃப் ஃபைனைட் ஆர் இன்ஃபைனைட் ஆஃப் டிஸ்ஜாயின்ட் ஈவெண்ட்ஸ் ஏஐ. டிஸ்ஜாயின்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்றது என்ன, மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அதாவது இன்டர்செக்ஷனோட வேல்யூ நமக்கு எம்டியாக இருக்கணும், அதுதான் நம்ம டிஸ்ஜாயின்ட் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இருக்குது அப்படின்றப்போ நம்ம இந்த ஃபார்முலாவை நம்ம ரைட் பண்ண முடியும். அதாவது P of union I equal to 1 to n AI which is equal to summation of I equal to 1 to n P of AI. புரியுதுங்களா? இது ரெண்டுத்துக்கும் என்ன மேம் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இந்த ஈவெண்ட்ஸ் இருக்குல்ல, ஈவெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நான் ஃபஸ்ட்டு யூனியன் எடுத்துகிட்டு அதுக்கு நான் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறேன். இங்கே என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஈவெண்ட்டுக்கும் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அந்த ஆன்சர்ஸ் எல்லாம் எடுத்து சம் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுமே எனக்கு எப்படி இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். எப்போல்லாம் அது ஈக்குவலாக இருக்கும், P of Aயோட வேல்யூ எனக்கு பாசிட்டிவாக இருக்கணும், P of Sஓட வேல்யூ ஈக்குவல் டு 1 இருக்கணும். தென் நான் எடுத்துக்கூடிய சீக்வன்ஸ் எல்லா சீக்வன்ஸுமே எனக்கு டிஸ்ஜாயின்ட் ஈவெண்ட்ஸாக இருக்கணும். ஏஐ இருக்கு இல்லையா, A1 A2 A3 A4 and so on, அது எல்லாமே எனக்கு டிஸ்ஜாயின்ட் ஈவெண்ட்ஸாக இருக்கணும். இந்த 3 கண்டிஷனும் எனக்கு ட்ரூவாக இருக்கிறப்போ நான் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும்னு சொல்லுவேன். புரியுதுங்களா? இதுதான் நம்ம ப்ராபபிலிட்டி செட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தென் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ, ஒரு ஈவெண்ட்டுக்கு நம்ம ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. ஏ அப்படின்றது ஒரு ஈவெண்ட். ஓகே, எஸ் அப்படின்றது என்னுடைய சாம்பிள் ஸ்பேஸ்ன்னு சொல்லியிருக்கேன். இப்போ நான் ஒரு டைஸை த்ரோ பண்ணுறேன் இல்லையா, அதை என்னோட சாம்பிள் ஸ்பேஸாக வச்சுக்கிறேன். அந்த டைஸை நான் த்ரோ பண்ணும்போது எனக்கு என்னெல்லாம் கிடைக்கும், 1 கிடைக்கலாம், 2 கிடைக்கலாம், 3 கிடைக்கலாம், 4 5 6. இந்த 6 வேல்யூஸில் ஏதோ ஒரு வேல்யூ தான் எனக்கு இந்த சாம்பிள் ஸ்பேஸ்லேருந்து என்னோடய அவுட்கமாக கிடைக்க போகுது. ஓகேங்களா? இப்போது நான் ஒரு ஈவெண்ட் சூஸ் பண்ணுறேன். அந்த ஈவெண்ட் என்ன அப்படின்னா எனக்கு 4 கிடைக்கிறதுக்கான ஒரு ஈவெண்ட், இல்லைனா 2
ஆர் 4 கிடைக்கிறதுக்கான ஒரு ஈவெண்ட்னு வச்சுக்கலாமா? ஓகே, அப்போது நான் ஏன்ற ஈவெண்ட் வந்து எனக்கு என்ன ஆகும்? ஒன்று 2 கிடைக்கும், இல்லை எனக்கு 4 கிடைக்க போகுது. புரியுதா? அப்போ P(A)க்கு ஃபார்முலா என்னென்னா நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் கேசஸ் பை டோட்டல் நம்பர் ஆஃப் கேசஸ். எனக்கு இதில் 2 and 4 கிடைக்கணும் அப்படின்னா எனக்கு எத்தனை சான்சஸ் இருக்குது? 2, 4 கிடைக்கணுன்னா எனக்கு 2 சான்சஸ் இருக்குது. ஸோ 2 பை டோட்டல் நம்பர் ஆஃப் கேசஸ். எனக்கு மொத்தமாக எத்தனை அவுட்கம்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருந்துச்சு? 6 இருக்குது. ஸோ 2 by 6 that is equal to 1/3 n(a) by n(s). அதாவது நம்மளை என்ன கிடைக்கணும்னு சொல்கிறாங்களோ, ஓகேவா? இப்போ நான் ஒரு காயினை டாஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு டெய்ல் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்குறாங்க. டெய்ல் அண்ட் ஹெட் இது 2 தான் எனக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ எனக்கு டெய்ல் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்குறாங்க. டெய்ல் கிடைக்கணும் அப்படின்னா எனக்கு எத்தனை சான்ஸ் இருக்குது? டெய்ல் அப்படின்றது எனக்கு 1 தான் கிடைக்கும். ஒரு சான்ஸில் தான் எனக்கு டெய்ல் கிடைக்கும். 50-50 சான்சஸ் தான். ஸோ 1. தென் டோட்டல் நம்பர் ஆஃப் கேசஸ். இங்கே மொத்தம் எத்தனை கேசஸ் இருக்குது? 2 கேசஸ் இருக்குது. ஸோ 1/2 இஸ் த ஆன்சர். புரியுதுங்களா? எது வேணும்னு கேட்குறாங்களோ அது கிடைக்கிறதுக்கான ஃபேவரபிள் கேசஸ் எத்தனை இருக்கோ அதை மேலே போட்டுக்கிறோம். டோட்டல் நம்பர் ஆஃப் கேசஸ் மொத்தமாக எத்தனை ப்ராபபிலிட்டி அவுட்கம்ஸ் இருக்கோ அதை நம்ம டினாமினேட்டரில் போட்டுக்கிறோம். ஓகேங்களா? தென் P+Q that is equal to 1ன்னு சொல்கிறோம். P அப்படின்றது என்ன அப்படின்னா கிடைக்கிறதுக்கான ஈவெண்ட், பாசிட்டிவ் ஈவெண்ட்டுன்னு சொல்லுவோம். Q ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவோம். Qன்றது என்ன அப்படின்னா அதோடைய நெகட்டிவ்னு கூட சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு டெய்ல் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னதுனால 1/2 இஸ் த ஆன்சர்னு சொன்னேன். இப்போ எனக்கு டெய்ல் கிடைக்காது, அப்போ வேறு என்ன கிடைக்கும்? எனக்கு டெய்ல் கிடைக்கக்கூடாது. அப்போ எனக்கு வேறு என்னெல்லாம் கிடைக்கலாம்? ஹச் மட்டும்தான் கிடைக்கும். அப்போ ஹச் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கான ப்ராபபிலிட்டியுமே 1/2 தான். கரெக்டாக? இப்போ இந்த 1/2ன்றது டெய்ல் கிடைக்கிறதுக்கானது, இந்த 1/2ன்றது டெய்ல் கிடைக்கக்கூடாதுன்றதுக்கானது. புரியுதுங்களா? டெய்ல் கிடைக்கணும் பாசிட்டிவாக சொல்கிறேன், அது Pன்னு டினோட் பண்ணுறேன். எனக்கு டெய்ல் கிடைக்கக்கூடாது, அப்போ நெகட்டிவாக சொல்கிறேன், தட் இஸ் Qன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா 1/2 + 1/2 that is equal to 1 தான் கிடைக்கும். இதே மாதிரி தான் எந்த கொஸ்டின் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலுமே P+Qவோட வேல்யூ நமக்கு ஆப்வியஸாக 1 தான் கிடைக்கும். தென் அந்த PQ இருக்கு இல்லையா, அதோட வேல்யூ நமக்கு எப்பயுமே லைஸ் பிட்வீன் 0 and 1 தான். புரியுதுங்களா? அவ்வளோதான். இன்றைக்கி நம்மளோட வீடியோஸில் ப்ராபபிலிட்டியில் யூஸ் பண்ணக்கூடிய பேசிக்கான டெஃபினிஷன்ஸ், நோட்டேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதில் நான் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு வேர்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுலேருந்து நமக்கு நிறைய தியரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எந்தெந்த மாதிரியான தியரி பேசிக் கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்றது எல்லாமே உங்களுக்கு டெஸ்ட் பேட்சில் கொடுத்துட்றேன். ஸோ மறக்காமல் நம்மளோட டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை கிளியர் பண்ணிடுறேன். நம்மளோட அடுத்த டாபிக்ஸ் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்துட்டு நம்ம ப்ராபபிலிட்டியில் யூஸ் பண்ணக்கூடிய ரிசல்ட் இருக்கு இல்லையா, ரிசல்ட் அண்ட் ஃபார்முலாஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோஸ் பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம்.